நிறைய தலைப்பில் பேசினே போகிறோம். சில இடங்களில் தலைப்புக்கு பஞ்சம்லாம் ஏற்பட்டுருது அப்படின்ற மாதிரி. பிரதீபா கேட்குறாங்க, உதிராட்சம் அதை பற்றி பேசிடுங்க. உதிரம்னா ரத்தம், உதிரம்னா ரத்தம். திராட்சைன்னா பழம், அது ஒரு கருப்பாக அழகாக இருக்கிற ரவுண்டாக இருக்கிற ஒரு பழம். தெரியும், திராட்சை பழம் பார்த்தது இல்லையா? திராட்சை பழம் பார்த்துருப்பீங்க. உதிராட்சைன்னா ரத்தத்தால் ஆன இல்லை ரத்தத்தால் உண்டான அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறான் உதிராட்சம் அப்படின்ட்டு. உதிர்ந்த திராட்சை அப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் உதிராட்சி இப்போ கொய்யாப்பழம்னு பேரை சொல்லிட்டு பறிச்சு வந்து வித்துனுக்குறான். ஆனால் அது கொய்யாப்பழம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுதான், அதுக்கு இன்னொரு பேர் ரகசியமாக மறைப்பொருளாக வச்சுருந்த மாதிரி உதிராட்சத்துக்கு மறைப்பொருளாக ஒன்று இருக்குது. குரு முகாந்திரமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. உதிராட்சம் எதுன்ட்டு யார் சொல்லுவார்? குரு விளக்குறாரு எப்படி அது அப்படின்னு சொல்லி. எப்படி கொய்யாப்பழன்றது ஒரு சாதாரண பழம் தான், ஆனால் எது கொய்யாப்பழன்றது யார் சொல்ல போகிறாரு? குரு சொல்லுவார். அந்த மாதிரி குரு எப்போ தேவைப்படுது இந்த மனிதனுக்கு, இந்த குழந்தை எப்போ வந்து குரு தேவைப்படுதுன்றதுக்காக இந்த பொண்ணுங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு குழந்தை வளர்ந்து இந்த கேள்வி கேட்கணும், பரிச்சயத்து வந்து தர இந்த கொய்யா பற்றி ஏமா கொய்யாப்பழம்னு சொல்கிறீங்கன்னு இட்டு போய் ஸ்கூலில் உட்கார வைப்பாங்க. காது எட்டின பேர் வைப்பாங்கல்ல. இப்போ அப்படி கிடையாது, பிறந்தவே ஸ்கூலில் சேர்த்துருங்கப்பா. கர்ப்பமாயிட்டீங்களா, கன்சீவ் ஆயிடுச்சா, 7 நாள் வந்து ஸ்லிப்பு போட்டு பார்த்துட்டீங்களா, அப்படின்னா ஸ்கூலில் சேர்த்துருங்க. 2 பேரும் டிகிரி வாங்கிக்கிறீங்களா எங்கள் ஸ்கூலில். இப்போல்லாம் ஏன் துட்டுன்னு ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறேன், சம்பாதிக்கிறோம். கருவமானவனே சிசரி போட்டு நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு சுகப்பிரசவத்தில் என்ன காசு செலவாகுமோ அந்த காசு தான் நாங்கள் வாங்குவோம். முதல்ல கட்டுறோம், நாங்கள் பார்த்துருவோம். நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் இருக்கோம். பின்னாடி முன்னாடியெல்லாம் சைட்லலாம் 4 பேர் இருப்பாங்க. நாங்கள் இப்போ எப்படியும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், மாட்டினாண்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மனிதனை வந்து வெட்டியார் வேலை செய்வார் இல்லைங்களா, சுடுகாட்டில் இருக்கிற இந்த மனிதனை இழிவாகலாம் பேசுவாங்க. அதெல்லாம் அவங்களாம் இப்போ டாக்டர் ஆகிட்டுக்கிறாங்க, கோட்டெலாம் போட்டு டாக்டர் ஆகிட்டுக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்தவுடனே அவங்க சுகர் இருக்குதுப்பா, மாதம் மாத்திரை எடுத்துக்கோ, கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு 200 ரூபா மாதம் வந்துடு, 15 நாளுக்கு ஒரு முறை வான்னு பார்ப்பாரு. ஓகே, நீங்கள் வசதியாக இருந்தால் ஓகேன்றீங்க. நீங்கள் கஷ்டமாக 30 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்துரு மாத்திரை, இதே மாத்திரை கண்டினியூ பண்ணுறது. அப்பப்போ வந்து செக் பண்ணின்னு ஒரு லேபில் ஒரு வந்து லிங்க் வச்சுருப்பாரு. இப்படிலாம் வந்தால் தான் அவர் வந்து அவர் வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்படி ஆயிடுச்சு இப்போ டாக்டர் தொழில். ஆனால் அவர் இறக்க போகிறார். ஐயோ, அவர் என்ன பண்ணுறதில்ல, இறைவா நீங்கள் ஒரு நாள் போனோன்னு அவர் வேண்டதில்லை. ஆனால் டாக்டருங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக வேலை செஞ்சுக்கிறாங்க. எதுக்கு? நிறைய பேஷண்ட் வரணும். சீசன் அன்சீசன் சார், பேஷண்ட் யாருமே வரணுன்றாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லா இருக்கும், ஜுரம் வருமா தெரிஞ்சு வச்சுங்கிறாரு. லேசாக வரணும் சார், அது கூட அப்போ தான் வார்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய வேலை செய்யணும். தண்ணி கெட்டு போயிருக்கணும், அப்போ தான்னா அவங்களுக்கு வரணும். இது மாதிரி உங்களை வேண்டிக்கணும். பல்லும் பருவமாக போனீங்கன்னா அவங்க பின்னாடி எங்கே யாருன்னா கவனம் பண்ணுங்கிறேன். என்னன்னா பேஷண்ட் வந்துடணும், என்ன சொல்லுங்க, அது நோயாளிங்க வரணும், நோயாளிங்க வரணும். நம்ம போனோன்னே இது இந்த மாதிரி பழப்பு ஓடிட்டு இருந்தார். இது உதிராட்சம்னு சொன்னோடனே உங்களுக்கு எப்படியெல்லாம் பழப்பு ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆன்மீகம் ஒரு நல்ல வியாபார பொருள். நீங்கள் கையில் எதுவுமே வச்சுக்க வேணாம், விற்றுடலாம். கையில் எதுவுமே வச்சுக்க வேண்டாம், விற்கிறதுக்கான எடுத்துன்னு போனோம். ஒரு பொருளை, ஒரு குயவன் மண்ணை எடுத்து பதப்படுத்தி பிசைஞ்சு அதை ராட்டனத்தில் போட்டு செஞ்சு ஒரு பானை ஆக்கி எடுத்துன்னு போய் பாண்டுரங்கன் ஒரு பானை வியாபாரி. கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருந்தான், பானை செஞ்சான். ஒரு ஞானம் பண்ணியிருந்தான் மனிதன். அவன் என்ன பண்ணியிருந்தான், பானை. தோத்தாபுரி ஒரு செக்கிலி, கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தான், செருப்பு வச்சுருந்தான். அவனுக்குலாம் நமக்கு தெரியாது, அவங்களெல்லாம் நமக்கு தெரியாது. வண்டி கூட்டிட்டு பெரியால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப பேருக்கு தெரியும். இல்லை ஒரு டிகிரி மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகி பாஸ் ஆகி எப்படியோ வெளியே வந்துட்டான் அந்த டிகிரி பஸ்டன்ட்டு. நிறைய போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிருக்கும். நரேந்திரனுக்கு விவேகானந்தன் தான் மாறிட்டான். ஆனால் குயவன் என்ன ஆகலை, பெருசா தெரியல. தோத்தாபுரியை யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் செஞ்சு வச்சுக்கிறோம். நிறைய பேர் சொல்ல முடியாத மகான்கள்லாம் இங்கேருந்து நிற்கிறாங்க. அவங்க யாரையும் போய் பத்திரிகைலாம் போய் ரிப்போர்ட் எடுக்க போகிறது இல்லை. ஒரு மண்ணு நோண்டி உள்ளே உட்காந்துங்கிறாரு, இவர் மேலே ஏறி பார்த்துங்கிறாருன்னு சொன்னோன்னே சொம்மனா வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இது ஒரு வேலை எடுத்து செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உதிராட்சத்தையும் ஆன்மீகத்தில் இந்த வியாபாரத்தில் என்ன ஆயிடுது, உதிராட்சம் ஒரு நல்ல வியாபார பொருளாக மாறிது. ஒரு செடி முளைச்சி நல்லா மரமாகி காட்டுங்களில் மலைங்களில் இருக்கிற இடத்துங்களில் அது ஒரு தனியாக ஒரு மரம்
உதிர்ந்து அதை பார்த்து பதம் பற்றி அதை உள்ள இருக்கிற விதைய உதிராட்சன்ற பேரில் உதிரும். ஒரு கொய்யா பழத்தோட விதை, ஒரு அன்னாச்சி பழத்தோட விதை, ஒரு மாங்காய் மரத்தோட விதைன்ற மாதிரி அது ஒரு மரத்தோட விதை. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நர்லிங் என்ன இருக்கும், அதில் மேடு பள்ளம் இருக்கும், வழவழப்பாக இருக்காது. மாங்காய் ஓடு பார்த்தீங்கன்னா கோத்து மாட்டினா மக்கி போயிடுச்சுன்னா உள்ள போகும். மாங்காய் ஓடுனா ஆகிடும், கோத்து அவ்வளோ பெருசு பெருசாக மாட்ட முடியாது. ஆனால் காளி பார்த்தீங்கன்னா எலும்போட போட்டு ஃபுல்லாக எலும்பு பார்த்துருப்பீங்களா, அப்படியே எலும்புலேயே மாலை போட்டுருப்பாங்க அந்த அக்கா. ஒரு அந்த காலத்தில் வந்து கேப்ரேட் ட்ரெஸ் மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு 4 கை இருக்கும், நீங்கள் பார்த்தா பயப்பிடிங்க. ஆனால் என் பேர் சிவா இல்லை, நான் பயப்படுறது இல்லை. ஏன்னா அது காளி நமக்கு வந்து வேண்டப்பட்டவர். நாக்கு வர தொங்கும், இப்படி 4 கை வச்சுருக்கோம். மாலை ஒரு தலையில் ஒரு ரத்தம் சொட்டோம். அது கீழே ஒரு செட்டி வர வச்சு பிடிச்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா ஒரு சாரா பார்க்கணும். இதெல்லாம் ஏதோ ஒரு சொல்லுதுங்க. இதெல்லாம் சும்மா செஞ்சவன் எவனோ ஒரு லூசு பையன் கிடையாது. அது செஞ்சவன் ஒரு கிறுக்கம் கிடையாது. பைத்தியகாரத்தனத்தில் என்ன பண்ணல, அதை செய்யலை. நீ இப்போ அதை பார்த்து பயப்படுறதுக்கோ கும்புறதுக்கோ செய்யலை. அதில் ஏதோ ஒன்று சொல்ல முடியுமா, புரிஞ்சுப்பானா? எதனா ஒரு புரிந்த மனிதனுக்கு புரிஞ்சதுக்காக செய்யப்படுது. திருத்தனமாக எட்டி பார்த்தா உங்களுக்கு புரியாது. நானும் என் பொண்ணாட்டி ஏதோ பேசிருக்கணுங்கன்னா புரியும்னு கேட்குறேன் நான். இல்லை நைட்டு எப்படி இருந்ததுன்னாக்கா என்னன்னு வச்சுக்கேன், என் புள்ள ஒரு நைட் செஞ்சு சோறு செஞ்சு இப்போ சாம்பார், அவன் நல்லதமாக இருந்தது சாம்பார். இல்லை நான் அதை பேசுகிறேன்டா, நீ ஏன்டா இப்போ வந்து அதை கேட்டுக்கிறேன். ஆமாம் இல்லை அப்படின்னா சொல்லுவான், ஆமாம் தான் சொல்லி அவருக்கு ஒரு பதிலை சொல்லி என்ன பண்ணுறான். எனக்கு கேட்கறதுக்கு புள்ளியாச்சு என்ன தான் சொல்லிடுவான். இந்த நைஸா இப்போ நானும் பேசுகிறவங்களுக்கு அர்த்தம் வேறு. சந்தில் பூந்து கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் பாட்டி எட்டி பார்த்து ஆன்மீகெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. சத்தியார்த்தமாக நீங்கள் என்ன இருக்கணும், உண்மையிலேயே ஒரு குருவை தேடணும். இல்லைன்னா கடவுளை நேர்முகாந்திரமாக தேடணும். நேர்முகாந்திரமாக உனக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நீ என்ன பண்ணலாம், இறைவன் உனக்கு வழி கொடுப்பான். வழி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். என்ன ஏற்றுக்க முடியல உனக்கு தப்பு இல்லை. ஆனால் உனக்கு ஏற்ற ஒரு குரு இந்த உலகத்தில் இருப்பான். ஆனால் உன் திமிரில் நீ தாண்டி போன என்ன, உன் ஆணவத்தில் தாண்டி போன அது பொறுப்பு நான் இல்லை. ஏன்னா வேணும்னு ஒரு இடத்துல உருவாக்குறான். குருவை எங்கே உருவாக்குறான்னு கேட்டிங்கன்னா, உன்னால் மதிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் உருவாக்குறான். ஏன்னா நீ சட்டை பண்ண மாட்டேன் பார்த்தீங்க, திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அல்பமானவனுக்கு கிடைக்கக்கூடாது. அது என்ன பண்ணக்கூடாது, நீச்சு நாத்தாடிக்குது நினச்சிருந்தாருன்னா முத்து கச்சிருக்குமா? நீச்சு நாத்தாடிக்குது அப்படின்னு நினச்சிருந்தா முத்து கச்சிருக்குமா? முத்தை பிரித்து கையை எடுத்து மோந்து பார்த்தா எப்படி இருக்கும், நீச்சு நாத்தாடிக்கும். ஆனால் அது உள்ள முத்து எப்படி இருக்கும், சேரு. அவன் கால் வைக்கலன்னா சோத்துல நீ கை வைக்க முடியுமா? அவர் நம்ம ஆள் என்ன பண்ணுப்பாரு, சும்மா கோமனை கட்டின்னு அப்படி காலை வச்சு சும்மா விளையாடிப்பாரு அந்த சேத்துல. அதை தான் நீ என்ன பண்ணி சாப்பிட்டுக்கிற, ரொம்ப புனிதமாக சாப்பிட்டுக்கிற. நீ உன் கைகளை சோத்துல வைக்கிறதுக்கு அவருடைய கால் சேத்துல பட்டுச்சு. ஒரு பின்னாடியும் மிகப்பெரிய அசிங்கம் உருவாக்கியிருக்கிறோம். தொச்சு போட்டுருக்கு ஒரு 10 மாதம் என்ன ஆயிடுச்சு, பிண்டம் மாறி வந்துடுது. இதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா நீ எங்கன்னா உயர்வு எங்கன்னா தேர்னுப்ப. புனித இல்லாத எதனா இடம் உன் முன்னில் எங்கன்னா இருந்திருக்கான். இந்த உலகத்தில் உள்ள உண்டான அத்தனையும் இரவுநாள் ஆனதுன்னா புனிதம் மற்றது ஒன்று இருக்குமா என்ன? அதனால் என்ன இல்லைங்க, புனிதமற்ற ஒன்று உன் புத்திக்கு புரியல, பைத்தியம் லூசு ஒன்று சொல்லி கொடுத்துட்டான். புனிதம் இது புனிதம் இல்லைன்ட்டு. புனிதமற்ற ஒன்று இங்கே இல்லவே இல்லை. சாத்தான் ஒன்று இல்லவே இல்லை. உனக்கு ஏமாத்திங்கிறான். கெட்டது ஒன்று இல்லவே இல்லை. தீமைன்னு ஒன்று இல்லவே இல்லை. வலி துன்பம் துக்கன்றது ஒன்று இல்லவே இல்லை. புரிஞ்சிச்சனா என்ன இல்லை, துன்பம் துக்கம் கூட இல்லவே இல்லை. வலி வந்து தானே வழி பிறக்கும். அதுக்காம புள்ள பெற்றுக்க முடியாது, அதுக்காம புள்ள பெற்றுக்க முடியும். அப்புறம் அதனால என்ன இல்லை, துன்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்போ புரியும், கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் என்ன பண்ணோம், கிட்னிக்கு வேலை கொடுக்குறோம், இல்லை மூளைக்கு வேலை கொடுக்குறோம். நீங்கள் பாட்டு கிட்னிக்கு வேலை கொடுத்தீங்கன்னாக்கா, ஏன்னா வெயில் காலம் வர ஆயிடுச்சு. இந்த உதிராட்சம் அப்படின்னு சொன்னோன்னே திசை திருப்பிக்காக சொல்ல, உதிராட்சம்னா ரத்தம் சம்மந்தப்பட்டுதான்றது இல்லை. அது குரு சொல்லி கொடுத்து மட்டும்தான் இல்லை. இது காட்டிலேருந்து ஒரு வளையிற ஒரு சாதாரண ஒரு பரங்கதி மகான் கிட்ட போனீங்கன்னா மேலே ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கையை காலெலாம் மேலே வச்சு ஏற்றிடுவார். அவர் பிரியாணி எல்லாம் குத்து, மாட்டுக்கறி பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி இதெல்லாம் கொடுப்பாரு. 14 நாள் வடை 20 நாள் வடை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எப்படின்னா உனக்கு கொண்டு நீ ஏவிடுவார். இறங்கணும். இப்போ தலைவலிக்கும் உனக்கு. இறங்கணுன்னு என்ன பண்ணுவாங்க, சவுக்கு கட்டுறது இல்லை, கோமத்தில் வச்சு கட்டிக்கொண்டுவார். சவுக்கு கொட்டி என்ன பண்ணு, கோமத்தில் வச்சு கட்டிக்கொண்டு. உதிராட்சி ஏன் கட்டக்கூடாது சுவாதத்தில்? உதிராட்சத்தை புனிதம்னு அவர் நினைக்கிறாரு. யாரு? ஆனால் சிவா கிட்ட ஒரு உத்தியம் வந்திருந்தால் உதிராட்சியே கட்டிக்கிட்டா நிற்பேன்.
இப்போ அங்கே தான் அவர் தோற்று போகிறார். ஒரு நாள் கடவுள் ஒரு புக்கு எழுதின ஒரு விசேஷமான ஒரு மனிதன். ஐயோ சவுக்கு கீழே கட்டுன்னு சொல்கிறதுக்குமே அந்த மனுஷனை நீ வந்து இப்படி குறை சொல்கிறீங்கன்னா உத்ராட்ச குத்தானே கட்டிடலாம். முதல்ல ஏன் இறங்கணும், எழுபந்து ஏன் இறங்கணும்? அப்போ இங்கே என்ன ஆச்சு, அங்கே ஒரு ஏதோ தப்பு இருக்குது, இறங்குச்சு மேலே ஏறிச்சுன்னா நிறைய பேர் தலைவலி வந்துடும். சில பேர் நிலக்குத்தி பைத்தியம் ஆகிட்டு இருப்பான், அவசர அவசரமாக ஆன்மீகம் போய் கற்றுப்பான், என்ன ஆகிடும் இப்படி பைத்தியம் மாதிரி ஆகிடும். எதை பார்த்தாலும் நீங்கள்லாம் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆன்மீகம் கற்றுன வேண்டியது இருக்குது, குண்டில் நீ ஏம்பிச்சு இருக்குது, பைத்தியம் பிடிச்சிடும். என்ன ஆகிடும், பைத்தியம் பிடிச்சிடும். நடக்குது உண்மையிலே அந்த மாதிரி தப்புங்க தூரத்தில் நடக்குது. கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் முழுசுமே கல்யாணமே பண்ணி மாட்டேன். ஒருத்தவங்க இங்கே வந்து வந்துட்டான், பொண்டாட்டி ரெண்டு குழந்தைய வர வந்துருக்குது, பொண்டாட்டி எல்லாம் சேரத்தில்லை எதுவும் மரத்தில். ஏன்னா தியானம் பண்ணி எனக்கு மேலே வந்து கடவுள் அனுப்புவார். உண்மை தாண்டா, கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படின்னு யோசிச்சுன்னா என்ன தான் பண்ணுவார்? ஏன்னா உள்ள என்ன பண்ணோம், மனம் கற்பனை பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது நாங்கள் எவ்வளோ வருவா அவனுக்கு, நீ யாரை எதிர்பார்க்குறியோ வந்துடுவா, சொல்ல முடியாதுங்க. நீங்கள் நடிகை யாரை எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்துடுவாங்க. எப்போ உட்காந்துருந்தீங்கன்னா இவர் உத்ராட்சன் சொன்னோடனே உத்ராட்சன் சொல்லி ஒரு குரு ஒரு மனிதனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காய் போய் இப்போ என்னாச்சு, வெளியேருந்து ஒரு காயை ஒன்று கண்டுபிடிச்சதை உத்ராட்சமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க. அது பழுத்து வரத்தில் விதவிதமாக வரும். பெக்குலியர்னு ஒன்று இருக்கும் ஷேப்பில், எல்லாம் ரவுண்டாகவே வந்துடும் இல்லை. ஏன்னா ஒன்று ஜெனட்டிக் எரர் ஆகிடும்ல. இந்த மாட்டுக்கு 3வது கால் முதுகில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை கும்பிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. அது ஒரு கும்பிட்டு ஓட்ட விசேஷம் நான் சொன்னவங்களாங்கிறாங்க என்கிட்ட. ரொம்ப சந்தோஷங்க, அதிசயமாச்சு. 3வது கால் முதுகில் ஒரு கால் மொழிக்கிற பெரிய விஷயம் இல்லை. நீ அது உள்ளே பூந்து வெளியே வந்துட்டா இன்னும் பெரிய வருஷமா பாருங்க. எதில் அது கால் சதுல போய் வேண்டாம். அது மாட்டுக்காரருக்கு 2000 3000 5000 10000 உண்மையிலே நல்லதுதான். யாருக்கு நம்ம வர இதெல்லாம் பண்ணுறோம், எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டியதான். சிவா சிவா இல்லை, நம்ம என்ன பண்ணினா எல்லாத்தையும் கேட்க, வேற என்ன பண்ணுறது? காது உள்ளவன் கேட்க கடவுள். கேட்கறதெல்லாம் பேசுறதெல்லாம் நான் கேட்டு அவனை வழி இல்லையே. நீ அவர் கவுன்சிலர்னு வராயிட்டான், நான் சொன்ன என்ன பண்ணா கேட்டுதான் நீ கனவு கண்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொன்னாலும் சரிங்க. ஆனால் பின்னாடி உதவும் நமக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு சிரிச்சுக்குது 10 பேர் சிரிக்க வைக்கிறதுக்கு உதவுதான் இல்லையா? அதை உங்கெல்லாம் வச்சு அந்த மாதிரி என்ன பண்ணா அது பெக்குலியராக வருது பார்த்தீங்களா? அது ஷேப்லெஸ் ஆகி சப்பையாகிட்டு இருக்கும், ஒரே முகம் இருக்கும். அதுக்கு இப்போ ஆக்சுவலாக ஒரு காய் வெடிக்கணி இல்லை, இது கோடு கூட லேயரில் மேலே இருக்கிற பழம் பிரியறதுக்காக மலர் அப்படியே மூடி காயாக அது மாறிடும். அப்போ அதுக்கு ஒரு சாதாரணமாக 6 இருக்கும், சாதாரணமாக 6 இருக்கும், இல்லைன்னா 5 இருக்கும். 7 வந்தால் விசேஷம், 8 வந்தால் விசேஷம், இல்லை 4 வந்தால் 3 வந்தால் 2 வந்தால் விசேஷம். 1 எப்போ வரும்? எப்போனா தான் 1 2 வரும். பார்த்தா சாதாரணமாக இருக்கிற காய்ங்களாம் ஒரு கம்மி விலை. பெக்குலே இருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து தனிமையாக காட்டிடணும். நம்ம கொஞ்சம் காஸ்ட்லி நம்பர் 1 நம்ம பிராண்டில் எங்கேயுமே அப்போ நிற்கிறதுல ஒரு அடி மேலே இருந்தால் தான் செலக்டே பண்ணுறாங்க. இல்லை கொஞ்சம் கலராக கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கூட்டி இருக்கணும்ல, நான் என்ன நிற்க வச்சுட்டு அந்த மாதிரி இவங்க பார்த்தாங்க. இதில் எவ்வளோ வேலைன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 1000 10,000லாம் இல்லை. இப்போ ஒரு முகம் தானே உனக்கு ஓணும். நாங்களே செய்கிறண்டி 1 லட்சம்னாக்கா பிளாஸ்டிக்கை வச்சு அமுக்கிறது எவ்வளோ லாபம்? ஒரு 10,000 வழி அமுக்கிறது வச்சு 90,000 லாபக்குது. நான் எதை போட்டு செய்யறது இப்போ நான்? இப்போ கிளியராக கேட்டீங்கன்னா என்ன ஆகிடுவேன்? உனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த 8 புள்ளி கேட்டு வச்சுட்டு நீ பாட்டு சட்டம்லாம் வச்சுன்னு தேர்ந்தீங்கன்னா எப்படி இருக்கு? என்ன டப்பா தான் கிடைக்கும். காலி ஒரு டப்பா தான் என்ன பண்ண முடியும்? உன் வரையறுக்கு பொந்துற மாதிரி ஒன்று செஞ்சேன்னா அது என்னவா இருக்கும்? அதில் உயிரோட்டம் அதில் இருக்காது. உயிரோட்டமான ஒன்று அதில் வராது. ஏன்? நீ எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் செஞ்சால் என்ன ஆகிடும்? அது ஒரு மனுஷனை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கும் வரையறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வரைகிட்டு சார் மூக்கு கொஞ்சம் நீட்டாக வைங்க சார், ரொம்ப சப்பையாக இருக்குது, நீட்டாக தான் அழகாக இருக்கும், வரைஞ்சிட்டு வர கண்ணு கொஞ்சம் பிடிக்கும். ஆமாம், அந்த ஃபோட்டோ யாருதே? ஃபோட்டோ யாருதியா? நம்மளுதா? அப்போ உன் இயல்பெல்லாம் யார் செதுக்கிறது? நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சதிச்சுட்டு பேர் அது என்ன இல்லை? அங்கே ஒரிஜினலா ஒரிஜினல் பீஸ் போயிடுச்சு. உன்னை ஒரிஜினலாக உன்னை பண்ணார்ல, அது என்னாச்சு? ஆன்மீகம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் மாற்றுது. எந்த மாதிரி? உங்கள் ஃபோட்டோவை திருத்துறாங்க, மூக்கு கொஞ்சம் நீட்டாக வச்சு உங்கள் கண்ணு கொஞ்சம் அப்படி பண்ணினா வசந்துன்னா இப்படி தான் இருக்கணும். அது மாத்தினா என்ன இல்லை? அது கண்ணிலே ரொம்ப அழகு. சூர்யாவுக்கு தான்ப்பா, அவர் கண்ணை எடுத்து இங்கே வெய். மீசிலே அழகு இவருக்கு அரவிந்த் சாமி தான்ப்பா, அதை எடுத்து வெய். பெண்கள் நெல்லை கொள்ளை கொண்ட வெள்ளை மாதவா, அவர் கலர் அடி.
வசந்தா இருப்பாருங்க, யாருக்கு இருப்பாங்க? வசந்தா இருக்கும். கலர்னா செல்லா மாறிச்சு. இந்த உதிராட்சம் வந்து சாதாரணமா ஓந்தது எடுத்தாங்க. ஏன் இதை அதை எடுத்தாங்க? அது என்ன அது விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தை குளிர்ச்சியாக்கும். அதோட இயல்பு பண்பு. உதிராட்சத்தோட ஒரிஜினல் பண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தை என்ன பண்ணும்? குளிர்ச்சி ஆகும். தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸை அது கொடுக்கும். எடுத்து, அதாவது லிவர்லேருந்து தேவையான அன்வான்ட் ஃப்ளஷோ இல்லை அன்வான்டாக நிற்கிறதோ எடுத்துரும். லிவரை சுத்தம் பண்ணுறோம். அப்போனா என்ன பண்ணணும்? அதை சாப்பிட்ணும். உதிராட்சி என்ன பண்ணணும்? சாப்பிட்ணுன்னா இடித்து சாப்பிடக்கூடாது. இடித்து என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. விஷத்தன்மை அதில் அதிகம். அது மருந்தாக பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா, தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிக்கணும். யாரோ ஒரு சாமியார் என்ன பண்ணார், காட்டுக்கு போனார், தண்ணியில் வச்சு ஊற வச்சு தண்ணி எடுத்து குடிச்சார். மறுநாள் பார்த்தா ஃப்ரெஷ் ஆகிட்டார். ஒரு நல்லா இருக்குதுன்ட்டு என்ன பண்ணார், அந்த கொட்டையை எடுத்து வச்சு, கொட்டையை கையில் வச்சு திங்க முடியாது. என்ன பண்ணார்? நூலில் கோத்தார். நூலில் கோத்து கையில், அப்புறம் பாக்கெட்டு சட்டெல்லாம் கிடையாது, போட்டுக்காம என்ன பண்ணிட்டாரு, கழுத்து போட்டுல போய் இன்னும் விசேஷமாயிடுச்சு. ஏன்னா அது அக்கு ப்ரெஷர். என்ன ஆகுது? அக்கு ப்ரெஷர். இங்கே நரம்புகளெல்லாம் அது ப்ரெஷர் ஆனோன்னா என்ன ஆகுது? இன்னும் பிரைட் ஆகுது அவருக்கு. ஓ நல்லா தானே இருக்குது. என்ன பண்ணிட்டாரு, அவங்க சீடன்லாம் கூட மாலை போட்டு கொடுத்துட்டாரு. அந்த மாலையை தண்ணில் போட்டு கொடுத்தாங்க. பார்த்தவங்களாம் காப்பி வச்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க கேட்டீங்கன்னா, ஒரு முகத்தில் வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஐநூறு எதில் பிளாஸ்டிக்கில் குறிகாரம் வாங்கிட்ட வாங்கினாங்க. அது உண்மையாக இருக்குன்றான். ஏன் குறிகாரம் பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது? என்ன சட்டக்கு தான். அவர் குறிகாரம் ஃபுல் மேக்கப் பண்ண வந்துடுறாரு. ஏன்னா ஒரிஜினல் குறிகார் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் குறிகார். அது வர 2 இலையை வர வச்சு அது வர காய வச்சுருக்காரு. எது சாமி என்னை பார்த்துட்டு கேட்டு, சாமி இது 10,000 ரூபாய் சாமி, நீங்கள் சொல்கிற வழியெல்லாம் வாங்கிப்பாங்க சாமி. நீங்கள் பார்த்தாரு சிவபக்தன் நச்சினையில் ஒரு குடிமையெல்லாம் போட்டு வந்தாக்கா நான் ஒதுக்கி காமிச்சேன். இது இல்லை சாமி, இதோட விசேஷம். அவர் சொல்கிறார், குறிகாரியம் சொல்கிறார் விசேஷம். ஒரு முகம் சாமி கிடைக்கவே கிடைக்காது. ரகசியமாக வச்சுருக்கேன் சாமி, யார் பார்த்தாலும் வாங்கிடுவாங்க. 1 லட்ச ரூபாய் எடுத்து உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். நீ 50,000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிதே அப்படின்னா கிறுக்கு போயினாகிற. எதுக்கு போய் 10,000 ரூபாய்க்கு வைக்கிறது? இல்லை இப்போ எனக்கு அர்ஜென்ட்டு சாமி. உங்கள் அர்ஜென்ட்டுக்கெல்லாம் பாயிண்ட் வச்சுன்னு திங்க முடியாதா? பால் வாங்குறதுக்கு தான் 100 ரூபாய் வச்சுக்கிறேன். நான் தான் வச்சுக்கிறேன். பால் வாங்குறதுக்கு 100 ரூபாய் தான் வச்சுக்கிறேன். அது 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு 50 ரூபாய் போச்சுன்னா மீதி 50 ரூபாய். என் பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்டுக்கிறேன். ஸ்கூல்லேருந்து வர வேலைமா ஸ்கூல்லேருந்து இன்னும் வரேன். இந்த சம்பவம் நடக்குது. உண்மையிலே என் வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம். ஆனால் ஒரு குறிகாரனே இல்லைங்க. அவர் மேக்கப் பண்ணுறாரு, நல்லா தெரிஞ்சு அதெல்லாம் மேக்கப் பண்ணி அந்த பேக்கெலாம் வச்சுக்கிட்டு அப்படி போய் எங்கன்னா போய் மாற்றி பார்க்கறது ட்ரெஸ் எல்லாம். இல்லை வீட்டிலேருந்து வரும்போதே ட்ரெஸ் மாற்றின்னு வந்தாரான்னு தெரில. ஒரு பிச்சைக்காரன் நான் வீடியோவில் பார்க்க வேண்டியதாகிடுச்சு. போய் ஒரு முடியில் போயிட்டு காலை மடித்து பேண்டேஜ் போட்டு கட்டிட்டு லுங்கி கட்டின்னு பிச்சை எடுத்துனே இருப்பான். ஒருத்தர் கார்லேருந்து வருவார், நொண்டி தான், ஒரிஜினல் நொண்டி. இதெல்லாம் போட்டு அவனுக்கு பிச்சை போடுவார். நான் பிச்சை நம்ம காலு நல்லாகிற காலையும் நொண்டி ஆகிட்டு துட்டு சம்பாதிச்சுக்கிறோம். நொண்டி காலை வச்சுனே நல்லாகிறானே இவன் அப்படின்னு அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க. உண்மையிலே ஏமாத்துறவன் எவனும் என்ன பண்ணுறது இல்லை. தன் திறமைகளை கூட நொண்டித்தனமாக அசிங்கமாக தன் திறமைகளை எல்லாம் அவமானப்படுத்திடுறான். உன்ன மாதிரியே படைச்சிருந்த கடவுளை என்ன பண்ணிடுற நீ? அதை இதை மேக்கப்லாம் பண்ணி அசிங்கப்பத்தின்னு அழகாக இல்லையான்னு கேட்குறேன். பவுடர் பூசிட்டு வந்து எனக்கு கேட்டேன்னா சிரிமனர் திருவியா உடனே உனக்கு பவுடர் பூசினா பிடிக்காது. நீ பின்ன ஒரிஜினல் முகத்தை கேட்டதானே நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பவுடர் பூசிட்டு வந்து கேட்டேன்னா எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன சொல் பட்டி பார்த்த சிவர் உண்மையா இல்லை? பட்டி பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குதுன்னு கேட்டால் எப்படிங்க சொல்லுவாங்க? நீ எதுக்கு பட்டி பார்த்த? நல்லா இல்லைன்ற நினைப்பில் தானே பட்டி பார்த்த. இல்லை அந்த கேரக்டர் இருக்கலாம் மேலே இருந்து இன்னும் படித்தான் இல்லை? உன் பற்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது. குத்துறதுக்கு 2, வெட்டுறதுக்கு 4, அரைக்கிறதுக்கு ஒரு 6ன்னு போட்டு சூப்பராக பண்ணி வச்சுக்கிறான். உன் பற்கள், உன் மூக்கு, உங்கள் எல்லாம் அது எப்படி செஞ்சு வச்சுக்குது? உனக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிற மூக்கு, உனக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிற கண்ணம், உனக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிற இதெல்லாம் விசேஷம் இல்லையா உனக்கு? என்ன பண்ணுற? டப்பாவாக கிருமி வாங்கி 5,000 ரூபாய் கிருமி தான் காசு. இப்போ காசு அதிகமாக இருந்தது தான் நல்லா இல்லை. ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இப்போ தொட்டு வந்தோம்னா அது வர ஓட்டிக்கும் சாயம். ஓட்டிக்குமா இல்லையா? பார்த்துக்கணும். இந்த உதிராட்சத்தை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? இந்த மாதிரி ஏமாத்துறதுக்குன்னே என்ன பண்ணுறான்? பிளாஸ்டிக் செஞ்சு யார் விற்கணும் அதை? இல்லைன்னா நீங்கள் டிவிக்கு போயிடணும் நீட்டாக. ஒன்று இப்படி மேக்கப் பண்ணி இப்படி போயிடணும். இந்த டிவியில் ஸ்லாட் எடுத்துட்டு
உனக்கு வந்து எந்திரம் தரேன், தகடு தரேன், உதிராட்சம் தரேன்ட்டு என்ன பண்ணேன் இப்போ? இப்போது நம்ம லூஸுங்க நிறைய ஆயிடுச்சுன்னு நல்லா தெரிஞ்சிங்கன்னா யாரு ஆன்மீகத்தை தப்பா பதிச்சவன் ஒருத்தன்னா அதுலேயும் பொழப்பு நடத்துறது எப்படி? யாரு? நம்ம வியாபார உத்தி. இந்த மனுஷனுக்கு வந்து வியாபார உத்தி வந்து ரொம்ப விசேஷம். அது என்ன பண்ணிட்டான்? வியாபாரம் ஆகிட்டான். சொல்லிருக்கணும், நான் ஒரு முகம் போட்டுக்கிறேன். யாரு? 1 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குற நீ பணக்காரன் இல்லாமல் ஏரியாவா இருப்ப. நான் ஒரு முகம் போடுறதுனால நல்லா இருக்கிறியா? நீ 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிறதுனால நல்லா இருக்கிறியா? ஏன்டா 10 லட்சம் வச்சிருந்தாவே உனக்கு 8000 ரூபாய் மாசங்குது பிக்சரில் போட்டாவே. ஓரளவு தான் பணத்துக்கு கஷ்டப்படும். நாங்கள் அடிப்படையாக வளர்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிற நாங்கள் என்ன பண்ணுவோம்? கஷ்டம் தான் போடுவோம். நாங்கள் எங்கே ஒரு முகம் வாங்க முடியும்? நீ தான் வாழ்ந்துட்டு ஒரு முகம் போட்டுக்கிற. நீ நல்லா இருக்கிற, நல்லா இருக்கிறதுனால கிறுக்கு பையில நீ என்ன பண்ணிக்கிற? ஒரு முகம் வாங்கிக்கிற. நீ இப்போ ஆனால் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிற? லூஸு. நமக்கு இந்த உண்மை தெரிய மாட்டேங்குது. நம்மள மாதிரி ஆளு எடுத்து சொன்னோம், தம்பி 1 லட்ச ரூபாய் கொடுத்தவர் வாங்குறாருன்னா எவ்வளோ காசுக்குது அவர்கிட்ட? ஒன்றுத்துக்கு ஒரு பீஸை, ஒரு ஃபோனை நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் வாங்கினா பேசும், ஏதோ பண்ணலாம். ஆப்பிள் ஃபோன்லாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 92,000 50,000 அப்படி காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது ஏதோ ஒன்று வந்து இது ஒரு முகம் வச்சு இது உதிராட்சி என்ன பண்ணோம்? யார் வாங்குவோம்? அப்போ அதை முட்டாளாகவும் இருக்கணும், ஒன்றமாக இருக்கணும். ஓசோ தெளிவாக சொல்லிட்டான், நீ வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னாக்கா முட்டாளாக தான் இருக்கணும். நான் எதிரும் இல்லாமல் போயிட்டேன் சார். இவ்வளோ அழகாக ஒன்றா தன்னை தானே ஒருத்தன் முட்டாள் இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது சார். 7 கார் 8 கார் நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட முட்டாள் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைலாக் என்னன்னா, ஆனால் அவன் எதிர நான் இல்லை இருந்தா ஃபர்ஸ்ட் கேள்வி, சார் இவ்வளோ தன்னை தானே இவ்வளோ அழகாக வெளிப்படையாக சொல்கிற ஒரு மனுஷன் நான் பார்த்து. ஆனால் நீ இன்ன வரைக்கும் கேட்டுங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியல. அவரோட எப்படி மெதுவாக சொல்கிறாரா, என்ன சொல்கிறதே இல்லை. ஓ சொன்னா சூப்பர்ரா. இதை நீங்கள் கேள்விப்படுறீங்களா? முட்டாளாக இருந்தால் தான் நீ பணக்காரனாக இருக்க முடியும், அரசியல்வாதியாக இருக்க முடியும், பெரிய இந்த உலகத்தில் நிரூபிக்கிறதுக்கான முயற்சியில் நீ இறங்க முடியும் நினைக்கிறான். இந்த ஆள் தான் பண்ணியிருந்தான். இவ்வளோ தெளிவாக செஞ்சுக்கிறானே, சொல்லியும் இருக்கிறானே, இது புரிஞ்சுக்கிறானே, நீ உட்காந்துக்கிறா அப்படின்னா நினச்சில. இந்த பெரியவர் கூப்பிட்டு என் பேச்சு கேட்கறதுக்கு முட்டாளம் தான் முடியும், அறிவாளியில் முடியாதுன்ட்டான். வேற எடுத்து போய் உட்காந்துக்கிறானா அவன் யாரா இருப்பான்? தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு வேலிட் டைம் நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிறீங்க. உங்களுடைய நீங்கள் எனக்கு காசு கொடுக்கல, பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் என்ன கொடுத்துக்கிறீங்க? ஒரு வேலிட் டைம். நீங்கள் இந்த நேரத்தில் டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாம், உங்கள் மனைவியோட கணவனோட கொஞ்சி குழாவலாம், உங்கள் என்ன பந்துக்களோட சொந்தங்களோட அண்ணன் தம்பிகளோட என்ன பண்ணலாம், உறவாடலாம். அதெல்லாம் விட்டு நீங்கள் ஏன் வந்துக்கிறீங்கன்னா எதனா என்ன பண்ணுறதுக்கு வந்துக்கிறீங்க கேட்கலாம், புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்கணும். நான் பாட்டு உதிராட்சி வச்சு எதை பேசிக்கிறேன்னு வச்சுருக்காதீங்க. உதிராட்சம் தான், ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு கூட விற்க முடியும் நாளைக்கு. எப்போ? ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அது விளையாட முடியாது. ஏன்னா புரிஞ்சிடக்கூடாது பார்த்துங்களேன். அப்போது ப்ரெஷரு இது பண்ணுறது 5 முகம் 6 முகம், 5 முகம் சிவனுக்கு, 6 முகம் முருகனுக்கு, 7 முகம் அவனுக்கு, 7 மலைக்கு, 8 முகம் இவனுக்கெல்லாம் கதை வச்சுங்க. கடவுள் எத்தனை தானே இருக்கிறாரு இப்போ? இது வர ஆளாளுக்கு ஒரு முகம். உதிராட்சம் சிவன் ஒன்றுன்னு ஆயிடுச்சுன்னா சிவனுக்கு மாலை போட்டுக்கிறான். போட்டவன் எதுக்கு போட்டான்? அவனுக்கு போட்டான். அந்த சாப்பிட்டா என்ன பண்ணான்? குடிச்சிட்டு அவன் உடலை ஆரோக்கியமாகறான். இப்படி தன்னை தான் கவனித்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு உதிராட்ச மாலை தேவைப்பட்டுச்சு. இப்போ பார்த்தானுங்க மொட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி நாங்கள்லாம் யார் இப்போ? ஆனால் எனக்கு அத்தனை என் ஜாதியில் தான் வரணும். அந்த முதல் மனிதன் வந்து பயங்கர படைப்பாளி. தெரியாதனமா ஒரு ஜாதியில் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு கண்டுபிடிச்சாரு, தேடி கண்டுபிடிச்சு, தம்பி நம்ம ஜாதிரா, அடுத்தது யாருக்கு தான் சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். ஒரு கிருக்கா மாலை முரசில் பத்திரிகையில் ராத்திரி அந்த ஒரு மனுஷன் தெரியுமா உட்கார வச்சுட்டா நிச்சயம் அந்த ஒரு பெரிய சாதனையாளர் அது உள்ள போய் வெளியே வந்துக்கிறான். வைஷ்ணவங்கள்லாம் சார் உதிராட்சம் போடலாமா போடாத? கிறிஸ்துவ உதிராட்சம் போடலாமா போடாத? எவனா போடலாம், துட்டு இருந்தா யாரோனா போடலாம். 1 லட்ச ரூபாய் இருந்தால் ஒத்த முகம் போடலாம். 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தா என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போனாக்கா போடலாம். இந்த மாலையிலேயே ரொம்ப சின்னதாக இருக்கும்போது விலை அதிகம், காயிலேயே சின்னதாக இருக்கும்போது விலை அதிகம். ஏன்னா சின்னது வந்து மலை உச்சியில் போய் கிடைக்குது, போய் பொறுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு
கஷ்டம். ஆனால் நமக்கு கிடைக்கப்படுற அத்தனை உத்திராட்சமும் அவிச்சு தண்ணி ஏற்றுறாங்க, வேக வச்சு தண்ணி ஏற்றுட்டாங்க. அவிக்கப்பட்டது என்ன பண்ணுது? அவிச்சிட்டாங்க. ஒரிஜினலாக கிடைக்காது. நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டீங்கன்னா சாயம்லாம் போகும். டூப்ளிகேட்ல ஒரிஜினல் தான் அவிச்சிட்டு கலர் சாயம்லாம் பண்ணி கொடுத்துக்கிறான். அது இளமையாக இருக்கிற மாதிரியாவே இருக்கணுன்றதுக்காக வேண்டி. ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் கிடைச்சா என்ன செய்யணும்? அதை பகலில் போட்டுக்கணும், நைட்டில் கழட்டி தண்ணியில் போடணும், காலையில் எடுத்து அதை குடிக்கணும். அதுதான் உண்மையிலேயே ஒரிஜினலாச்சும் போடுறது. எதுக்காக? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. உத்திங்கெல்லாம் குரு சொல்லுவார், அந்த பழம்னா என்ன, அதை எப்படி செய்யணுன்றது. போனீங்கன்னா ராகவேந்தர் கையில் மாலை இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்துச்சு பார்த்தீங்களா, அருள் நிறைந்த மாதிரி சிலுவை போட்டு ஒரு மணியை போட்டு அதை ஒரு 54 போட்டு 2 வாட்டி சுற்றுறான்ற மாதிரி இது மந்தளம் சொல்லுறான். இப்போ சில முஸ்லீம் கூட வச்சு தெரிஞ்சுக்கிறான் மாலை. இது ஒரு பேஷன் ஆயிடுச்சு இப்போ ஜப மாலை வச்சுக்கிட்டு. இது வந்து ஒரு பேஷன், இப்போ ஸ்டைல். எல்லாரும் இப்போ ஒரு கட்டை வர ரஜினி வர போட்டுட்டாரு. பட் நான் அருந்து நோடி போய் பணத்தை வர காமிச்சிருச்சா, இந்த கொட்டை எப்படா அருந்து போய் எப்படா பாருங்க அப்போ என்ன துட்டுக்கிட்டே வச்சுட்டு போயிட்டே அவன் சினிமாவில் நடிகலாம் அவன் வச்சுருக்கிறான். நீயே அதை போட்டு தெரிஞ்சுக்கிற குரங்கு வந்து எப்படா பிச்சு விட்டுச்சுன்னா இது ஓச்சுன்னா பின்னாடி ஒன்று என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் பார்த்தா ஒத்த கட்டை போட்டு நிறைய பேர் தெரிஞ்சுன்னுக்கிறான். அந்த அளவுக்கு முடி விட்டு அக்ஷன் போட்டுருக்குமா, இவன் பிளேடு வச்சு வச்சுட்டு இருப்பான். பார்த்துக்கிறீங்களா? அவனுக்கு ஒரிஜினலாக தான் ஆச்சு. அவனுக்கு அக்ஷன் சொட்ட அக்ஷன் போயிடுச்சு. இவர் என்ன பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அந்த மாதிரி இந்த ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பண்ணாருங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை சுற்றி சுற்றி தள்ள சுற்றினா என்ன ஆகுமா? இங்கே 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 சுற்றிக்கிறீங்க, அங்கங்கே மாட்டினா என்ன ஆகுமா? வேஷம் போட்டிருந்தாலும் நீ கடவுள் புரிஞ்சுக்க முடியுமா? வேஷங்கள்லாம் மாட்டிக்கிறதுனால கடவுள் புரிஞ்சுக்க முடியுமா? ரவுடி மாதிரி வேஷம் போட்டா ரவுடி ஆயிடுவியா? ஃபுல்லாக ஆடுமே இல்லை, உள்ள அப்படியே ஆடுவேன் பார்த்தாக்கா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஈடு கொடுக்க முடியாது. அவன் கத்தி சாதாரணமாக எடுத்து வீசுவானே, நீ பாவம் ஆச்ச இல்லை, நீ என்ன மேக்கப் பண்ண முடியும்ல? அது ஒரிஜினல் பீஸியாது, நீ என்ன பண்ண முடியாது? அங்கே போய் வேலையை செய்ய ஒரு ஆன்மீகவாதி ஒரிஜினல் ஆகிட்டான்னா அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது? டூப்ளிகேட்லாம் பாவம் செல்லாதுப்பா, தம்பி மேக்கப்பை கொஞ்சம் திருத்தி போட்டுக்கோ, மேக்கப்பை திருத்தி போட்டுக்கோ. அந்த மாதிரி மேக்கப் மாதிரி ஆச்சு ஸ்டைலு. இந்த உபகரணங்கள்லாம் போட்டுக்கிற மாதிரி ஆச்சு. அந்த மனிதன் ஒரு குண்டலம் வச்சுருப்பான், மாலை போட்டிருப்பான். இது கம்பல்சரி இருக்கும். இன்னைக்கு எல்லா லேடிஸ் கிட்டையும் பார்க்கல பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் பாட்டில் இருக்குதா இல்லையா? ஏன் நாங்கள் வந்தால் குடிச்சிக்கிறது தானே, அதுக்கு தானே இது. அதே தான் அவர் வச்சுருந்தாரு. அப்போ பிளாஸ்டிக் பாட்டில் விற்கலையா? நீ இப்போ போய் தேடி போய் எங்கடா விற்கும்னா கபாலீஸ்வரர் கோயிலில் தான் விற்கும். எது தண்டசோறு ஸ்டாக் ஒன்று போட்டேனாவே லெஃப்ட் ரைட்டும் மாறிடும். இந்த ஹாக்கியெல்லாம் விளையாடுறாங்கல்ல, இங்கே ஒரு பேண்டு போடுவாங்க, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் ஆன்மீகம் அதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. இந்த நரம்புகளை அழுத்தும் போது வளமிடம் மாறும், சுவாசம். அதுக்காக தண்டம் ஒன்று இங்கே வைப்பான். இங்கே வச்சதுன்னா அவங்க கொஞ்சம் புத்திசாலி பண்ணையார் கொடை வச்சுப்பாங்க. கொடையை வெறும் வெயில் பிடிக்கிறதுக்காகலாம் கிடையாது. கொடையை அக்கல்ல வச்சா சுவாசம் மாறும். வாசி தெரிஞ்சவன்லாம் தண்டம் வச்சிருந்தவன் தண்டம், கொடை வச்சிருந்தவன் அதுக்கு அடுத்த கட்டம். இப்போ டேக் வந்துச்சு, லப்பரு பேண்டு வந்துச்சு, கயிறு கட்டிக்கலாம். ஒரே கையில் கட்டிக்கூடாது, நீ லெஃப்ட் ரைட்லாம் கிடையாது. அதை என்ன பண்ணிடணும்? சுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிற மாதிரிலாம் டேக்லாம் வந்துச்சு. இவ்வளோ தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுவான்? தண்டை வச்சு தெரிஞ்சுன்னுப்பா. காலம் மாறும்போது, நாகரிகம் மாறும்போது உத்திகளை என்ன பண்ணா மாற்றணும். சூரியனை பார்த்தாங்க டைம் சொல்லுவோம். நான் வாட்செல்லாம் வாங்கிக்க மாட்டேன்னா யார் அவரு? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக மாமா வாட்செல்லாம் கட்டின்னு செல்போனை இடுப்பில் சொருகின்னு சட்டை போடாமல் வந்து உட்காந்து என்ன பண்ணுறாரு? அப்பப்போ தம்பி டைம் ஆயிடுச்சு, ராகுகாலம் வாட்சில் போயிடுச்சு பாருங்க. ராகுகாலம் இங்கேயா வெளியே வா, நீ வரும்போதே ராகுகாலம் வந்துச்சு சார், நீங்க வந்ததே அப்பதான் ராகுகாலத்துல தான் வந்தீங்க, கொஞ்சம் பாருங்க. யார் சொல்ல வேண்டியதாயிடுச்சு? ஏமாத்துன்னு ஆயிடுச்சு, மேக்கப் பண்ணிட்டுன்னு ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லைன்னா கலனையா இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் வாழ்க்கை. கரெக்டானா? ஒரு ஒரு அழகுக்காக சில விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும், சேர்க்கணும். சோறு தான் போட பொண்ணு எடுத்து டமான்னு கொட்டி, இல்லை குழம்பு தானே ஊற்றி பொண்ணு எல்லாத்தையும் அதில் ஊற்றி கூட்டு தானே சாப்பிட போகணும், கூட்டி அதில் போட்டு தட்டுனா சோறு தானே தள்ளி விட்டா நல்லா இருக்காது தான். வாழ்க்கையை கொஞ்சம் நேர்த்தியாக செய்யணுன்றது உண்மைதான். கொஞ்சம் அழகாக இருக்கணும். இப்போ உதிராட்சி இருக்குன்றதுக்காக பொறுக்கி சைஸ் அன்னிவனா போட்டு மாலை கோத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஒரே மாதிரியாக கோத்தா அழகாக இருக்கும். 5 முகத்தெல்லாம் ஒன்றா, 6 முகத்தெல்லாம் ஒன்றா. ஒரு ரீசனபிள் ப்ரைஸு நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அவன் வேலை செய்கிறான், போனால் பரிசனம் தான் அதை செஞ்சான்றதுக்காக ஒரு விலை விற்கிறதும்
தப்பு இல்லை, தேவைன்னா தான். உன்னால் வாங்க முடியல தான் அது. இப்போ நீ ரஜினி மாதிரி எங்கன்னா வந்து கைட்டு வந்து ஒரு நூறு ஒன்றை போட்டு ஒன்று மாதிரி திஞ்சிக்கிறியே, ஏன்னா நியாயம் தான் இல்லை. ஒரே ஒரு உதிராட்சம் மாட்டிக்கிறவங்கலாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இவர் பாவம், இது ஒரிஜினல் பீஸ் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கொட்டை பிறந்தா அவர் யார் கிடையாது, ஒரிஜினல் பீஸ் கிடையாது. எங்கேயும் யாரோ ஒரு ஞானத்தோட என்ன பண்ணுகிறாரு, ஆந்துங்கிறாரு. இந்த தம்பி வந்து ஸ்டைலுக்கு போட்டுனுக்குதுப்பா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். யார் அவர் ஒரிஜினல்னா ஜாலி, ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்து ஆளாளுக்கு ஒரு ஸ்டைல். இப்போ ஒரு காது குத்திக்கிறது, இங்கே ஒன்று குத்தி எதனா பண்ணிக்கிறது. அந்த அக்கா இடுப்பில் வர தொப்பில் குத்தினோடனே நிறைய பேர் தொப்பில் குத்தி தொப்பில் காமி முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நான் வர பாட்டு இப்போ நாக்கில் வர குத்தினுப்பா பாட்டுக்கிறீங்களா? இந்த மாதிரி விதவிதமாக எங்கே மாற்றுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிது. எதனா உடம்புல ஸ்டைலாக இருந்துச்சே இல்லையா? அவன் சிம்பு சும்மா பிளாஸ்டிக்கில் விட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு குத்தினே நிறைய பேர் குத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? பாவம் வேலைக்காக பீஸுக்கு நிறைய இருக்குது. அது என்ன பண்ணுறான், அதெல்லாம் ஒரு பக்கம் தான் விசேஷம் கொடுத்துட்டு லோன் வர போட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன்னா பணக்காரன் ஆகிடுவேன். உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைப்பா, ஒரு பக்கம் நீ போட்டதுனால தான் நல்லா இல்லை, அப்படியே திரும்பிடுவான். நீ சுத்தமாக இல்லை. உதிராட்சம் சாப்பிட்டா சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லை, சுத்தம் இல்லாத ஒன்றும் இல்லைன்னு அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். உதிராட்சம் போட்டா எப்படி இருக்கணும்ட்டான். ஏன்டா அகோரி போனது தொண்ணுங்கிறான், அவனும் தான் மாட்டி தின்னுங்கிறான். வெந்துங்கிற பொண்ணை எடுத்து சாப்பிட்ற அகோரி என்ன பண்ணுகிறான், போனெல்லாம் பண்ணிச்சேன்னு அந்த உதிராட்சம். அது ஒரு கொட்டை என்ன செய்யும், பாவங்க ஒரு பழத்தில் ஒரு மரத்துலேருந்து உதிர்ந்த ஒரு கொட்டை, அது என்ன செய்யும். ஆனால் ஒரு கொட்டை யாருக்கு செய்யும், விஷயம் தெரிஞ்சவனுக்கு. சும்மா ஒருத்தர் என்ன பண்ணுறது, கல் எடுத்து போட்டு பார்க்குறவங்களுக்கு எடுத்து டப்பாவில் போட்டு மூடி அழகாக இதே வேலை இருக்குது. டெய்லி என்ன பண்ணுவார், டப்பாவில் எடுத்து கல் எடுத்து இப்படி போடுவார், திரும்ப இந்த கல் எடுத்து டப்பாவில் போடுவார், மூடி இந்த பஸ் எடுத்துருவார். நம்ம பேரன் வந்து இல்லை புள்ள வந்து எடுத்து போட்டார், என்ன பயனுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி எடுத்து போட்டிருப்பாரு, யாருக்கு தெரியும் இது எப்படி எடுத்து போட்டாருன்னு? எவனா அந்த மாதிரி ஆளுங்க தெரியும் விஷயங்குதுப்பா. அவர் என்னவா பண்ணியிருந்தார், உபதேசம் வாங்கணும்னு தான் தெரியும். அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஏதோ ஒன்றுக்காக அந்த கல் எடுத்து இப்படி போட்டார், திரும்ப அதை. ஆனால் பார்க்குற நான்சென்ஸுங்களாம் என்ன நினச்சிங்க, பெரிய மந்திர கல். அவர் 108 கல் ரோட்டில் தான் போய் வந்து போட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சு இப்போ, ஸோ ஒரு சாதாரண ஒரு கொட்டை அவர் எதுக்கோ போட்டார், அக்கு ப்ரெஷர்லாம் ஆகுது, மேடு பள்ளலாம் இருக்குன்னு ப்ரெஷர் ஆகுதுன்னு ஆயிடுச்சு. நல்லா இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணார். 5 இருந்தாலும் பரவாயில்ல, 6 இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் மேக்கப் பண்ணிருக்கோம்னா எப்படி இருக்குண்ணா, பாரு ஒரு பாட்டு ஒரிஜினலாக ஒருத்தர் பாடுறாருச்சுன்னா நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் அவரை மாதிரி பாடுறதுக்கு முத்து மணிரத்தினங்களும் பவலமும் சித்தினமும் அவர் மூச்சு விடாம பாடுறான். ஏன்னா டே மூச்சு விடாம பாடி தொட்டு சமாளிச்சு போன, நீ ஏன்னா அதே பாடிக்கிற இல்லை? மூச்சு வர விட்டேன், நல்லா வரல, திரும்ப ப்ராக்டிஸ் பார்த்துலையாம் பாரு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நான் பாடிருப்பான். ஒரு இயல்பாக ஒரு மனிதன் நடக்கும்போது அது எப்படி தான் இருக்கான், நீ அதே மாதிரி நடக்கும்போது தான் என்ன ஆகிட்டான். ஒன்றா நீ ரசிக்கிறதுக்காக சொல்லலாம். சில பேர் பொம்பளை பிடிச்சிட்டு வந்தோம்னா பின்னாடியோ கால் வச்சுட்டு போகணும், அது புதுசில் நல்லா இருக்கும். அப்புறம் போர் வச்சிருவோம்ல, வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு தான் இதெல்லாம். அப்புறம் தள்ளிப்படு, தூக்கம் வந்து சனியை நேற்று காலேஜ் ஒரு நேரம் போடுறேன் இல்லை, ஆசை 60 நாள் மோகம் 90 நாள். இது மாதிரி இந்த உதிராட்செல்லாம் வாங்கும்போது அவ்வளோ பக்தியா, அவ்வளோ பவ்யமா, அவ்வளோ திவ்யமா என்ன பண்ணுவார் அவரு, வாங்கிட்டு அவ்வளோ பக்குவமா வைப்பார். புது செருப்பு வாங்கினீங்கன்னா சில பேர்லாம் வீட்டில் எடுத்து வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, தொடச்சி எடுத்து திரும்பி உள்ள வைப்பாங்க. பைக் வாங்கினா முதல் 10 நாள் நல்லா துவச்சி வச்சிருப்பான், 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும், 6 மாதத்துக்கு ஒரு மாதிரியே இருக்கும், 1 வருஷத்துக்கு அம்மா அது கண்டுக்கிட்டே இல்லை. அவ்வளோ டல்லுன்னு ஆடினுக்கும். பார்த்துக்கிறீங்களா, வயசான தாத்தா மாதிரி மேலே கீழெல்லாம் லூஸ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் மனுஷன், அது அவ்வளோதான் மனுஷன். இவனா நினைக்கிறது உதிராட்சனா அப்படி பெரிய விசேஷம், அது தூக்கி பண்ணான். ஒன்று இருக்குது என்னன்னா, ஒரு அது கவுண்டபிள், அது புரிஞ்சவனுக்கு தான். புரிஞ்சவனுக்கு எல்லாமே என்ன, கல் ரோட்டில் போகிற கல் கூட என்ன ஆகும், உதவும். புரியாதவனுக்கு என்ன குத்தா உதவும், புரியாதவனுக்கு எதனா உதவுமா. நல்ல ஃபோனு கொடுக்குறோம் ஒருத்துக்கிட்ட, கலெக்டர் எக்ஸ் கலெக்டர் கொடுத்தோடனே ஒரு டைரியில் தான் ஃபோன் எதிர நம்புறேன். என்ன பண்ணுறது, என் பேரங்கிட்ட கொடுத்து மாற்றி பண்ணுறாரு.
இவர் என்ன பண்ணுறாரா? பேரனுக்கு கண்ணு கை காலாக மாதிரி இவருக்கு இதுதான் இல்லையா? ஆனால் ஏன் இவர் முயற்சி எடுக்கிறது இல்லை? தன்னார்வப்படுறது, ஊக்கம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஊக்கப்பட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. மாலை தான் போட்டுன்னு நீங்கள் தியானம் பண்ணணும், உத்ராட்சம் போட்டு தான் நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்க முடியும், உத்ராட்சத்தோடு தான் அது எல்லாம் சம்மந்தமாக இருக்குது. சிவயோகி வர சொல்லியிருந்தாங்கிறாரு, ஆனால் உத்ராட்சம் பண்ணுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுதான் மறைக்க பார்த்தேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, மறைக்க முடியாது பார்த்துக்க. ஏன்னா சட்டை கட்டு வேறு என்னால் வந்துடும். உத்ராட்சம் போட்டுருந்தா இல்லை, உத்ராட்சன்றது ஒரு மரம் அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குது. அது எத்தனை பண்ணிடான் மற்ற இது போட்டு சாரி சாப்பிடுது. என்ன பண்ணுறது? புருஷன் மாட்டி சேர்ந்து இருக்கக்கூடாது, கைட்டு வச்சு தான். இல்லைன்னா போட்டுனாக்கா புருஷனை பார்க்கக்கூடாது. ஆவத்தாயா புருஷன் உள்ளுக்கிறான் வெளியேறாங்க, இல்லை பொண்ணாட்டி வெளியேறா? உண்மையிலே வாழ்ந்துனுக்கிறவங்களுக்கு வெளியேறாங்களா உள்ளுக்கிறாங்களா? ஒரு நல்ல குருக்கு சீடனுங்களாம் உள்ளே வந்துடுவாங்க, வெளியே இருக்கிறது இல்லை அவங்களாம். ஒரு நல்ல குருக்கு நீ சீடத்துவம் குருத்துவம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எங்கேயோ மேக்கப் தூரமாக மேக்கப் பண்ணுறவங்க நின்று உட்காந்து பாரு, நீ போய் கேட்டு சிக்ஸ்ட்டு வந்துருக்கு பேர் குரு சிஷன் கிடையாது. அவர் என்ன பண்ணிடணும், உன்னை பார்த்து அட்லீஸ்ட் திட்டினா திட்டிடணும். உன்னை புறம்போக்கு நான்சென்ஸ் முட்டாள்தனமாக இருக்கிற அப்படின்னா என்ன பண்ணிடணும், அவரு பேசியிருக்கணும். உன்னை அவர் கண்ணில் பார்த்துருக்கணும், உன்னை கூட பேசியிருக்கணும். எதுவுமே பண்ணாதவரெல்லாம் நீ என்ன சொல்லி செஞ்சுக்கிற? அந்த மாதிரி இது உதிராட்சம் மாலை நீ போட்டு தான் பாரு, போட்டு கறி தான் சாப்பிட்டு உடனே ஆகுது இல்லை, ஜீரணம் ஆயிடுது. இல்லை நான் நினச்சி நான் ஒரு உதிராட்சம்லாம் போட்டு கறி சாப்பிட்டு நான் அதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போனாங்க. நம்ம போட்டு என்ன பண்ணலாம் ஒன்றே ஆகலைங்க. முதல்ல எப்படி ஜீரணம் ஆகுது அதே மாதிரி தான் மாலை போகிறதுனால சாப்பிட்ற பொருள் என்ன ஆகலை. ஆனால் ஒன்று ஆகுது, கரண்ட்டு அப்பப்போ ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு இருக்குது. அதில் உதிராட்சத்தில் சமப்படுத்துது மின்னோட்டத்தை, உடலில் இருக்கிற மின்னோட்டத்தை. அது என்ன பண்ணுது, சமப்படுது. அதுக்கு 5 முகம் தான் ஒன்று நினச்சி இவரே விஷயம் சொல்லிட்டாரு. அதனால் 6 முகம் நம்ம வாங்கிடலாம், 8 முகம் இல்லை. சாதாரணமாக எந்த முகம் வாங்கினாலும் சீப்பாக கிடைக்கிறத ஒன்றா வாங்கிக்கோ. ஒரிஜினலாக இப்போ வாங்க முடியாது, எல்லாம் டூப்ளிகேட் ஆகிட்டா. மனுஷனே டூப்ளிகேட் ஆகிட்டு பேர் குடிக்கிறதுல என்னவா தான் இருக்கான். அப்புறம் ஒரிஜினல் அப்படிலாம் கிடையாது, சும்மா டூப்ளிகேட் தான். இருந்தாலும் தேவை அது நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். தண்ணி போட்டு குடிக்காதீங்க, அதை என்ன பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வாங்குற உதிராட்சத்தை என்ன பண்ணாதீங்க, தண்ணியில் ஊற வச்சு குடிக்காதீங்க. ஆனால் பாய்சன் பண்ணிட்டான். அது என்ன பண்ணிட்டான், வேக வச்சு அது தேவையான எது தண்ணியில் போட்டாலும் என்ன பண்ணாது, அது வேதி வினையெல்லாம் புரியாது. நீங்கள் ஒன்றா நீங்களே போய் பழமையில் ஒரு கால் பொறுக்குனீங்கன்னா ஒரு கால்னாவா இருக்கலாம், அது ஒரிஜினலாக இருக்கலாம். ஏன்னா நான் ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போய் வந்துட்டேன். அங்கே விற்றுனுக்குறான் டப்பா டப்பாவாக வச்சு. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தரமானது தான் விற்றுனுக்குறாங்க. அங்கேயும் சைடில் வேக வச்சு தான் எடுத்துன்னு வராங்க, அங்கேயே வேக வைக்கிறாங்க. ஏன் இது வேக வைக்கிறாங்கன்னா அப்போ தான் கெடாமல் இருக்குன்றான். கெடாமல் இருக்குது வேக வைக்கிறதில்ல, வேக வச்சு தண்ணியே எடுத்துருது, தைலம் எடுத்துருது போட்டு இலை மாதிரி. அதில் இருக்கிற ஜூஸை எடுத்துருது. மிளகுலாம் கூட அவிச்சி மிளகு தான் நமக்கு கிடைக்கிறதெல்லாம். மிளகு இருக்குது இல்லை, நம்ம வாங்குறது மிளகு அதெல்லாம் அவிச்ச மிளகு தான். நம்ம வாங்குறது டீ தூள் இல்லை, டஸ்ட்டு. நம்ம சூப்பர் டஸ்ட்டு டீ வாங்குறோம். ஆனால் நம்ம டீ சாப்பிட்றோம்னு வச்சுக்கலாம், ஒன்றுத்துக்கு உதவாத பீஸ்லாம் கட் பண்ணி போடுவாங்கல்ல, அதுதான் நம்ம டீயாக குடிச்சுக்கலாம். ஒரிஜினல் பீஸில் வெளியே எங்கேயும் போயிடுச்சு. அது மாதிரி நம்ம எதெல்லாம் தேவையில்லையோ வேஸ்ட்டோ கசாடோ அதெல்லாம் எங்கே வந்துடும். அவன் வர கழுவெல்லாம் போடுவான், வானான்னு தள்ளுற மித்தியா அதெல்லாம் எங்கே வந்துடும். குப்பை வாங்குறதுக்குன்னே ஒரு நாடு இருக்குதுன்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். அவன் இந்தியாவை உருவாக்கி நல்லது பண்ணிட்டு போனான், அவனை தேத்தி விட்டானுங்க. வெள்ளையானே வெளியேறு, ஏன்டா வெள்ளையாந்தா வெளியே போனான். காந்தி குத்தா வெளியேறாரு, நேரு குத்தா வெளியேறாரு, அவனுக்கு வந்து கூட கிட்ட போயிருக்கான். உண்மையிலேயே வெள்ளையனே வெளியேறினா நேரு இருக்கலாமா உள்ள? சொல்லுங்க, இருக்கலாமா? நேரு தானே சேர்த்து அமைச்சிருக்கணும். ஏன் நேரு இங்கே வச்சுக்கிறானுங்க? இல்லை எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். வெள்ளையனே வெளியேறினா ஏன் என்ன சேர்த்து? நம்ம இது காமராஜர் தாத்தா போனாங்க, அவரை கூட உட்கார வச்சிருக்கலாம், கருப்பாக இருக்குங்க. ஆனால் இங்கே வெள்ளையா, இங்கே சில வெள்ளையாகிறாங்களே, என்ன பண்ணலாம்? வெள்ளை மனிதருள்ள ஒரு மனிதர்கள் என்ன பண்ணிட்டானுங்க, வெளியேற்றிட்டு என்ன வாங்கிட்டானுங்க, இங்கே கருப்பு நாடாக மாற்றிட்டு இருக்கிறானுங்க. வெறும் அசிங்கமாக உருவாயிட்டோம். ஊழலும் இதுவும் தான் இங்கே வளர்த்து வச்சுக்கிறான். அவன் கட்டணம் பிரித்து இன்னும் உடைய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிறான். இவன் கட்டணத்தெல்லாம் எப்போ வந்துச்சு? ஒருத்தர் மட்டுமே ஏறி இறங்கினார் பார்த்துக்கோங்க. மியூசிக் பேண்ட்லாம் அடிப்பானுங்க. இந்த ஜெயாடிவிட போன வாட்டி அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பாலம் கட்டினார், மாற அதை பண்ணார் இது பண்ணார்னு சொல்லி செஞ்சுன்னு இருப்பாங்களே. ஒரே ஒருத்தர் மேலே ஏறி இறங்கிட்டு ஒரு மோளம் வச்சுருப்பான். அது மாதிரி பாலம் கட்டினாங்க. ஏன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அங்கங்கே பாலம் கட்டினது நாங்கள் தான். 2 மாதத்துக்கு பிறகு கரண்ட் பில் கட்டுறது வந்து இப்போ மாற்ற போகிறாங்க. இவர் இருக்கும்போது என்ன பண்ண, ஏன்டா நீ 5 வருஷம் முன்னாடி எப்போ மாதம் பண்ண வேண்டியது
இந்த நாடு நல்லா இருக்கணும். ஏன்டா நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்களா, ஒன்று மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும் இல்லை? நாடு நல்லா இருந்தால் என்னெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும். சிவகன் ஒருத்தங்கிறான், நல்ல மனுஷனாங்கிறான், தம்பி நீ முதலமைச்சராக வாங்க, தம்பி நீங்கள் ஒரு நல்ல மழையாக இருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சராக வந்துடுங்க, எனக்கு வயசாகிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்கேன். என் புள்ள 2 புள்ளுங்கிறாங்க, 2 பேர்லையும் அவனை சொல்லி இது எதுனால ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கிறாங்க. டப்பா வாலி எல்லாம் எம்டியே வச்சுக்கிறானுங்க. அந்த அக்கா சொல்லுது, யாருக்காக? நானே எங்களுக்காக நீங்க என்ன உட்கார வச்சிட வேண்டியது தானே. அக்கா எனக்காக இருக்கிற நீங்க எல்லாம் அம்மான்றாங்க, நான் உன்னை அக்கான்னு கூப்பிடுறேன், இருந்துட்டு போ, என்ன உட்கார வச்சிருக்கா. தயவுசெய்து பிளீஸ்க்கா, எங்களுக்காக இருக்கிறீங்க, எனக்காக ஒரு 5 வருஷம் வீட்டில் இருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, நடக்கவே முடியாம நடக்கிறீங்க. அப்ப என்ன மாதிரி கையை தக்கான் டான்ஸ் ஆனீங்க, இப்ப நடக்கவே முடியும், உட்காருங்க சொல்ல முடியுமா? எவ்வளோ குஞ்சாரு அப்போ கூட தள்ளி விட்டாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குஞ்சா கூட என்ன பண்ணிடுறாங்க. தம்பி நம்மளை தாண்டி யாரும் போகக்கூடாதுப்பா, நாங்கள் தான் என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வாழ்ந்துக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், திருடனில் 2 பேர் ஒருத்தர் சொல்றாரு, 2 திருடனில் எந்த திருடம் பரவாயில்லன்னு மாதிரி போடுறத இல்லை. கேட்டுக்கிட்டு தானே போயிடுது அரசியல். ஆன்மீகம் கேட்டுக்கிட்டு போயிடுது. ஆன்மீகம்னா ஆச்சு பக்காவாயிட்டு. அரசியல்னா கொஞ்சம் பரவாயில்ல, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஓட்டு போகலாம், 5 வருஷத்துக்கு முன்பு சந்திக்கிறது மாற்றிக்கிறது ஒரு வாய்ப்பு. இது மாதிரிலாம் காரிகிரி மூஞ்சி கொஞ்சம் கடைப்பட்டு என்ன பண்ணிடலாம். இந்த ஆன்மீகக்காரங்க இந்த கோவத்துக்கு வந்துடுறாங்க. நாங்கள் அந்த ஆள் ஓடி விட்டான், கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஓடி விட்டான், பொட்டானா அவனு டென்ஷனாக இருக்கும். ஆன்மீகத்தில் அப்படியே பேசுறாங்க, அவனும் போய் நீ இது மாதிரி சொல்கிறேன், உனக்கு கட்சி போகிறேன்டா. இவ்வளோ சொன்னார், முட்டாளன் தான் பணக்காரன் ஆக முடியும்னாரு. பணக்காரனை தானப்பா அவர் உட்காந்துறாரு, அவர் ஏத்தம்பா இப்போ அவர் முட்டாளன். ஓசோ நம்பர்லாம் ஒரு டென்ஷன் ஆகிடும். ஓசோ ஏன்டா விமர்சிக்கிறதுக்கு என்ன அறிவு போகணும்ல. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தால் நாக்குக்கு என்ன வேணும், ருசி மட்டுகள் இருக்கணும். கண்ணுக்கு பார்த்தா காட்சி தெரியலன்னா என்ன இருக்கணும், கண்ணுக்கு இதுதான் தெரியுது. கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து உங்ககிட்ட ஒரு விசேஷமான ஒரு பொருள் இருக்குது, அது பேர் ருத்ராட்சம். உங்ககிட்ட ஒரு விசேஷமான ஒரு பொருள் இருக்குது, அது பேர் என்ன, ருத்ராட்சம். இதை வெளியே இருக்கிற செடிக்கு வச்சுட்டு சும்மா மாட்டிக்கின்னு அதை வச்சு தந்திரங்களை யோக சாதனைக்கு உத்திகளில் சுவாச பயிற்சி செய்யறதுக்கு இல்லை மந்திரம் சொல்றதுக்கு ஏதோ ஒன்று உச்சாரணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தினுக்கிறான். அந்த 108 கூட காரணங்களால வகுத்து வச்சுக்கிறான். அந்த மாலையில் 108+1 வச்சிருப்பான். அது கூட காரணம் தான். ஏன்னா இது மில்கி வேலை சுற்றி 9 பிரபஞ்சம் 9 ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது, இத்தனை நட்சத்திரம் இருக்குதுன்னா 27 நட்சத்திரம் இருக்குது, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், அதனால 108 போட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, கோத்து வச்சுக்கிறான். நட்சத்திரங்களை மாதிரி 4 கால் இருக்குது, 5 கால் இருக்குது, 6 கால் இருக்குன்ற மாதிரி மாலையில் இதுக்குது அதுக்குதுன்னா யாருக்கு இல்லை. கொஞ்சம் புத்திசாலியாக என்ன பண்ணுறே, உன்னை சுற்றி எப்படின்னா விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் நீ என்ன பண்ணுறே சாரா. ஏன்னா அப்போ ஒன்று புள்ள ஒன்று இன்னொரு புள்ள ஒன்று, 3 பேர் 3 கம்பெனி விளம்பரம் கொடுத்துக்கிறான். எந்த காஃபி குடிக்க போகிறீங்க, எந்த டீ குடிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஒருத்தன் வந்து சன்ரைஸ்ன்றான், இன்னொருத்தன் வந்துடுறான், இன்னொருத்த சொல்கிறான் 2மே குடிக்காரா 10 குடின்றான். கோயம்புத்தூர் பழனிசாமி சிவகுமார் ஆகிட்டாரு. பழனிசாமி அவரால் என்ன பண்ண முடியல, சகிச்சிக்க முடியல. அவங்க அப்பா அம்மா பேரை வச்சுட்டு அவரால் என்ன பண்ண முடியல. இவர் இன்னொருத்தர் புத்தி சொல்லுகிறாரு, நான் தெரியாமல் நடிக்கிறதுக்காக சிவகுமார் வச்சுருந்தேன், என் பேர் இப்போ பழனிசாமி தான் சொல்கிறேன்னுல்ல. அதானே கம்ஃபர்டபிலிட்டி, பேரில் என்ன இருக்குதுன்னு அதையே புரிஞ்சுக்க முடியல. மாங்காய் என்ன பண்ணுது இப்போ, இது மாதிரி உன்னை சுற்றி அறக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுகிறான், அறிவியல் ஆகிட்டு இருக்கிறான். முட்டாள்லாம் என்ன ஆக்கி வச்சுக்கிறீங்க நீங்கள். குரங்குலாம் என்ன பண்ணிடுறாங்க, நான் ஸ்கூலில் ஒருத்தர் வயரிங் பண்ணுறேன்னா அந்த ஸ்கூலில் அந்த வாதியை சொல்லுங்கிறாரு கதை. என்ன பண்ணிடுறாங்க, ஆப்பிரிக்கா கிட்ட போய்க்கிறாங்க ஆளுங்கள்லாம். இன்னும் அப்படி பார்த்துக்கிறாரு, எல்லாம் விதமாக இது எதுவுமே ஜூவில் வச்சுக்கலாம். இந்த மனுஷனுங்களை நம்ம என்ன பண்ணிடலாம், பணக்காரனா இல்லைன்னு ஐடியா வந்துச்சு. பக்கத்தில் சொல்லிட்டு ஆளாக திரும்ப வச்சுட்டு வியாபாரம் வந்து இல்லை. நான் இந்த டூரை முடிச்சுட்டு போன உடனே தனியாக வந்து ஒரு ஆள் தட்டின்னு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே அப்படி வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டார். ஆப்பிரிக்காலேருந்து வண்டி ஒரு போனார். போனோன்னே இவ்வளோ சூழ பிடிச்சி போட்டாங்க. எல்லாம் வெள்ளை வெளியாக இந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணு இங்கே ஏன்னா நம்ம கருப்பாக்குறோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம் இவரை பார்ப்போம். ஏன்னா நம்மள மாதிரி அவன் சிந்திக்கூடாதுன்னு, கருப்பாக இருந்தால் சிந்திக்க மாட்டானா, கருப்பாக இருந்தால் சிந்திக்கூடாதுன்னா சட்டை என்ன இருக்குதா சொல்லுங்களேன். கருப்பாக இருந்தால் ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடாதா, இல்லை சிந்திக்கூடாதா? கறி சாப்பிட்டா மூளை இல்லாமல் போயிடுமா, இல்லை எதனா ஆயிடுமா மனுஷனுக்கு? இது மாலை போட்டால் எதனா ஆயிடுமா? எதுவும் ஆவறதில்லை. மாலை சும்மா ஒரு ருத்ராட்சன்றது ஒரு மாலை, அது ஒரு சும்மா
வித்தை புரிஞ்சவனுக்கு மாலை தான் வேணுன்றதுல கல் கூட போதும், விரல்கள் கூட போதும் என்றதுக்கு விரல்கள் கூட போதும். பிளாஸ்டிக்காக இருக்கலாம், துளசின்ற பேரில் வெளியே ஒரு கட்டையை வச்சு இது பண்ணி அடுத்து கொஞ்சம் அழகாக இருந்தா ஸ்டைலாக இருக்குதா, நம்ம போட்டாக்கா குத்தாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் குத்துற மாதிரியா இருக்கணும்னா அக்கு ப்ரெஷர் ஆகிறதுக்காக அது பிளாஸ்டிக் தான் செய்ய முடியுதானே போட்டுக்க என்ன பண்ணுறது. மரம் நீ எல்லாத்தையும் வெட்டின்னு போகிற, நாளைக்கு மரமே இல்லாமல் ஆகிடும், அப்போ 108 எப்படி எடுக்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி மந்திரம் எது வேணும்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதில் ஒரு முறைனா ஓட்டா சொல்லுங்க சார், கேட்டுக்கிட்டோம் என் காதில். அதுதான் அவருக்கு நோக்கம். சந்தோஷமா வாழ்க்கை கொண்டாடுறதுக்கு மாலை உங்களை துன்பப்பத்து தந்தா என்ன பண்ணுறேன், கைட்டி போடு. கறி சாப்பிடாதுன்றதுக்காக நீ மாலை போடாது, மாலை போடாமல் மாலை போட்டுன்னு சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். என் பேச்சை ஒழுங்காக கேளு. நீ என்ன பண்ணிக்காது, உன்னை துக்கப்பத்துறதுக்காக ஒரு மாலையை போட்டுக்காது. கணவனை கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மாலை என்னத்துக்கு கருமா, அந்த மாலை வானா புதுசாக கூட சந்தோஷமாக இருக்கு. இல்லை மாலை போட்டு என்ன பண்ணேன் சந்தோஷமா இரு. இல்லை புருஷன் பொண்டாட்டி விட்டு ஓரத்துக்கு தான் இந்த மாலை என்ன கண்ணா வேணா, மாலை வேணாயா பொண்டாட்டியோட இருக்கு என்ன, மாலை போட்டு துறையை பார்த்துவிட சும்மா வேணா ஓடி போகுது. உன்னால் வேலைக்கு ஆக முடியாதுமா, என்னால் முடியாதுமா, நான் காப்பாற்ற முடியாது, நம்ம ஒன்றுத்துக்கு பீஸ் ஜோக்கர் பீஸ் ஆகிட்டேன், நம்ம வேஸ்ட்டு, அதனால் மன்னிச்சு கொண்டு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை காலில் விட்டு போயிடுது. ஆனால் என்ன சொல்லிக்காது பெருசா அப்படிலாம் சொல்லினே ஏமாத்தின்னு தெரியாது. அது வேற, இது வேற. மாலை வேற, பக்தி வேற, சடங்கு வேற, எல்லாம் வேற வேற. நீ என்ன பண்ணிக்காது எல்லாத்தையும் போட்டு எனக்கு வச்சு நான் நினச்சினே தானே ஒருத்தர் வந்தார் புரியுது. நம்மளை மாதிரி உசாராக இருந்தால் 100 ரூபா தான் பார்க்குது பாக்கெட்டுன்னு சொல்லலாம். இல்லை என்ன பண்ண வேண்டியதான், ஒன்று பைக் எடுத்துன்னு ஏடிஎம் போய் 1 லட்ச ரூபா ஃபீஸை 10,000 ரூபாய்க்கு துவைனான்ட்டேன். அப்போ தான் நமக்கு வேஸ்ட்டு பீஸ் இது இல்லை, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை சுற்றி என்ன பண்ணுங்கிறான், அதில் வரும் அப்படியே அடிச்சு இல்லை இதெல்லாம் லாக்கெட்லாம் விற்றுனுக்குறான். 2 கிராம் தங்கம் அப்படியே லட்சுமி வீட்டில் வந்து அப்படியே பணக்காரனா ஆகிடுவேன். கடையை மூட்டி வச்சுட்டு வாங்கி போய் உள்ளே வச்சிட வேண்டியது தான், நீ பணக்காரனா ஆகிடுவேன். பார்த்துக்கோ, வாங்கி வீட்டில் வச்சு கடையை மூடிப்பாரு. ஒன்றுது இருக்கிறத என்ன பண்ணுறான், ஜப்தி பண்ண போடுவான். நம்ம நடுவோட்டில் தான் இருப்பேன். நீ என்ன பண்ண தெரியாது, இது மாதிரிலாம் நம்பி என்ன பண்ணுங்க, மோசம் போகுது. ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் என்ன ஆயிடுச்சு, விதவிதமாக ஆயிடுச்சு. ஒருத்தன் கூப்பிட்டு டிவியில் மீட்டிங் எடுக்கிறாங்க, இது அது ஆகிடும், இது ஆகிடும், இது அது ஒன்றும் அதெல்லாம் ஆகலை. என்ன பண்ணுறது, நான் வேண்டினேன். இங்கேருந்து கும்பகோணத்துக்கு கூட்டின்னு போய் அந்த மகாமத்தில் ஆபத்து நடக்க போகுது. நீங்கள் நான் உடனே வீடியோ கேமரா இருந்து விட்டுக்கிறேன். போய் கொத்த போய் உட்காந்து நேர்ந்து இப்போ நான் பண்ணிட்டு வந்துட்டேன், சரியாக போயிடுச்சு வராது. 60 பார்த்துக்கிறானுங்க அந்த டிவி வரல. நம்ம பார்த்துட்டு யாருன்னா சொன்னால் கேட்டு இப்படி பேசுறது பார்த்துக்கோங்க. உங்கள் நேரத்தை எப்படி பண்ணுகிறான், வீணாக்கினுக்கிறான். உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணாத, வானாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன் துன்பப்படுறதுக்காக வந்த இல்லை. நீ ஏன் மாலை வாங்கி பண்ணு என்ன பண்ணுக்காத, மாலை போட்டு நினைப்பு என்ன பண்ணுக்காத. நிறைய பேர் இந்த ஐயப்ப மாலைலாம் போட்டு பண்ண பார்க்காம இருப்பானுங்க. இல்லை எவனோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இல்லை, தைரியமாக சொன்னி மனிதன் தானா சும்மா தானே ஒரு ஏமாத்தி. நீ ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறதுக்கு மாலை போட்டு தெரியாது. இந்த மாலை ஆன்மீகவாதின்னு சொல்கிறதுக்காக போடுறது இல்லை, இது பயிற்சி செய்யறதுக்காக உதவுறதுக்காக ஒன்று போட்டுக்கலாம். நீங்கள் ருத்ராட்சம் தான் விசேஷம்லாம் கிடையாது. துளசி மாலை போட்டுக்கலாம், முத்து மாலை போட்டுக்கலாம், பவளம் வயிறும் வைடூரியம் வசதியாக என்ன பண்ணேன், வித்த வருமானம் வரும். திருப்பி நீ ஒரு வயிறு மாலை போட்டுருந்தீங்கன்னா சில பேர்லாம் நகையை எதுக்குல. எங்கள் அக்கா சொன்னா எனக்கு சின்ன வயசில், என்னோட சித்தப்பா பொண்ணு விமலா எனக்கு சொன்னா, நகையெல்லாம் வாங்கி வைக்கிறதுலாம் என்னத்துக்கா, நல்லா வீடு வாசலாம் அப்படி இல்லைடா. நம்ம நகையிறது பணம் தேவைப்படும் போது அடுக்கலை வச்சுன்னா வைக்கலாம், வைக்கலாம். ஓ இது பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குதா, ஆபத்துக்குன்னா அது நாங்கள் இருக்கிறோம் முத்தூரில் பார்த்துக்கிறீங்களா, போனீங்கன்னா கைட்டு நம்பிச்சிருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நாங்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய டைலாக் ஆச்சு, நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்துக்கும். இப்போ நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு என்ன இது இப்போ நம்ம நீங்கள் நல்ல காஸ்ட்லியான ஒரு மாலை வாங்கி போட்டீங்கன்னா ரீசேல் வேல்யூ இருக்கிற ஒரு பொருள் இல்லை. இதெல்லாம் தங்கம் முத்து பவளம் வைடூரி எல்லாம் ரீசேல் இருக்குது. மொத்தம் பட்டினத்தை சொல்லுவார், முத்தெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா, பவளம்லாம் சாப்பிட முடியாதுலாம் உண்மை தான். சாப்பிட்றதுக்கு அரிசி ஓணுன்னா கூட தங்கம் உடம்பே மாடு இறந்துட்டு ஊற்றுறாரு. அரிசி புடி ஒரு வச்சுப்பா, காசு 10 ரூபா கூட தருவான். ஒரு புடி தங்கம் கொடுத்தா எவ்வளோ தருவான்.
பட்டணத்தை கூப்பிட்டு சொல்லணும், தம்பி தப்பு தப்பாக சொல்லி போயிட்டு நவமணி முத்தெல்லாம் சாப்பிட முடியாதுன்றது உண்மைதான். ஆனால் அது தேவைப்படுது, வாழ்க்கைக்கு தேவைப்படுதா இல்லையா? பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் பார்த்து. அந்த மாதிரி தேவைப்படுற லிஸ்ட்டில் அது என்ன இல்லை, ஒரு முகம் 5 முகம்லாம் என்ன இல்லை இல்லை, அந்த லிஸ்ட்டில் அது கிடையாது. நீங்கள் அதை போட்டு நான் ரொம்ப காஸ்ட்லி ஆன்மீகவாதி நீ நினச்சிருக்காது. நீ காஸ்ட்லியாக வாங்கினால என்ன இல்லை, நீங்கள் ₹1,00,000 கொடுத்து விஷம் வாங்கி குடிச்சாக்க தப்பா? சாக மாட்டீங்களா என்ன? சார் நான் ₹1,00,000 வாங்கி குடித்தேன் சார். ஏன்டா சாவத்துன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்டா ₹1,00,000 குத்த? எவ்வளோ குத்தா செத்துருக்கலாம்? என்கிட்ட ஒரு 90,000 10,000 ஒன்று சாக வச்சுட்டு இருப்பேன்ப்பா. இல்லை ஒன்றும் இல்லை, வந்துனே என்ன ட்ரெயினில் என்ன தள்ளி விட்டுட்டு போனேன். ட்ரெயினில் என்கிட்ட ₹100 இல்லை, 1,90,000 10,000 அந்த ஆர்பிஎஃப் கொடுத்தாக்கா உன் பணத்தை பதமாக எடுத்து வச்சுருவாரு. கூட வந்தார் செத்து விட்டாருன்னு சொல்லி நம்ம பண்ண முடியும். 90,000 பாயிட்டில் ₹1,00,000 விஷம் பண்ணி வாங்கி தாப்பத்தை விட என்ன பண்ணலாம்? நீ ஆன்மீகவாதிட்டு 1,00,000 கொடுத்து என்ன பண்ணாத, ஒரு ₹10,000 கொடுக்கும், நிறைய விஷயம் சொல்லி தரோம். ₹10,000 கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? பியூர் ஆன்மீகவாதியா எல்லாம் அதை விட்டு ₹1,00,000 1,00,000 வாங்கி என்ன பண்ண முடியாது? ஆன்மீகவாதியெல்லாம் ஆக முடியாது. பார்த்துக்கோங்க. வாழ்க்கை உங்களுக்கு உதிராட்சம் அதில் ஒரு சும்மா ஒரு பொருள் தேவை தான் வாங்கிக்கிங்க. சார் நான் ₹1,00,000 பேங்க் பேலன்ஸ் ₹10,000 1,00,000 கொடுத்து வாங்க தப்பா? அது ஏமாறவங்கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்கலான்றான்.